ஒருமுறை சப்த ரிஷிகள்ல ஒருத்தரான காஷ்யப ரிஷிக்கு அவரோட மனைவியான அதித்தி உணவு பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க நிறைமாத கர்ப்பிணி. அந்த வேளையில யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டு கதவை தட்டி, பசிக்குது, சாப்பாடு ஏதாச்சும் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. கர்ப்பிணியான அதித்தி சிரமப்பட்டு எழுந்திருச்சு வாசலுக்கு போறதுக்குள்ள யாசகம் கேட்டு வந்தவரு கோபப்பட்டு தாமதமா வந்த அதித்திய பார்த்து, உன்னோட வயிற்றுல இருக்க குழந்தை இறந்து போகும்னு சபிச்சுட்டு போனாரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அதித்தி தன்னோட கணவர்கிட்ட போய் நடந்த சம்பவங்களை பத்தி சொன்னாங்க. அப்போ காஷ்யப ரிஷி தன்னோட தவ வலிமையால இறைவனை வேண்டி அதித்தியோட வயிற்றுல கை வச்சு நமக்கு அழிவில்லாத ஒரு மகன் கிடைப்பான்னு, அவனோட வாழ்வு பிரகாசமா இருக்கும்னு ஆசீர்வதிச்சாரு. ரிஷியோட ஆசையை பெற்று பிறந்த அந்த புதல்வன் தான் சூரிய தேவன். அவர்தான் விஷ்ணுவோட அம்சமா இந்த உலகத்திற்கே ஒளி வழங்கிக்கிட்டு இருக்காரு. இவரே சூரிய நாராயணர்னு அழைக்கப்படுறாரு. பகவான் நாராயணரோட வலது கண்ணா சூரியன் இருப்பதா சாஸ்திரங்கள் சொல்லுது. 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தை பகவான் விஷ்ணு சூரியனுக்கு வழங்கினதா புராணம் கூறுது. இந்த ரதத்தோட சாரதியோட பேரு அருணன்.